வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சமீபத்தில் நம்மளுடைய அருமை தமிழக முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் காவல்துறையில் ஒரு புதுமை திட்டத்தை ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கினார். அந்த படை எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. தயவுசெய்து காவலர்கள் யாரும் என்னை தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு சிங்கப்பெண், குறிப்பா சிங்கப்பெண் உள்ளவங்களுக்கு யாரும் தப்பா நினைக்க கூடாது. தயவு செஞ்சு ஒரு நடுநிலை மக்களை படிச்சவங்களை கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனவங்களை எல்லாம் பாருங்க. அவங்க வெளிநாட்டு ட்ரெஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாமர மக்கள் ஏதோ செக்யூரிட்டி பம்புல நிக்குது போல இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்ச்மேன் ஏதோ நிக்குது போல இருக்கு. அதுல கான்ஸ்டபிள் யாரு, சப் இன்ஸ்பெக்டர் யாரு, இன்ஸ்பெக்டர் யாருன்னே தெரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைட்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கயிறு, அண்ணா கயிறு மாதிரி ஒரு கயிறு தோணும், தொப்பி, வாட்ச்மேன் தொப்பி தான், வாட்ச்மேன் ட்ரெஸ் தான் இது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் செட் ஆகுமா? இங்க யாரும் நம்மளுடைய உடல் ரீதியாக ஓகேங்களா கட்டுக்கோப்பா யாராவது வச்சிருக்காங்களா? சரியான டைமுக்கு சாப்பிடுறாங்களா? சரியான டைமுக்கு தூங்குறாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு நேரம் கணிக்கப்பட்டுள்ளதா? இதுதான் டைமிங் அப்படின்னு. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படைன்னு போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 5 பொம்பளை பிள்ளைங்க டிராவல் பண்ணுது, அதிகாரிங்களாம். அதில் ஒரு காவலர் ஜீப் போட்டுறாரு. ஏன் அந்த காவலரையும் சிங்கப்பெண் டிரைவராகவே உருவாக்கலாமே? சரி, அவங்களுக்கு என்ன பணி? பாவம் அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் நின்றுன்னு பஸ் ஸ்டாண்டாக நின்றுக்கிட்டு ஜனங்களை கூட்டிக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறேன், கூப்பிட்டு வச்சு சார் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் சார். அங்கேயும் பாருங்க இந்த ரீல்ஸ் ட்ரோல் தான் போய்கிட்டு இருக்கு. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உங்களுக்காக தான் சைக்கிள் படிக்கிறது, எதுவாக இருந்தாலும் நம்ம 100 தட்டவும், உடனடியாக நாங்கள் அடுத்த 10 நிமிஷத்துல வந்துடும். 10 நிமிஷத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் உருவானதுக்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் நிறைய பாலியல் வன்கொடுமை பிரச்சனை. ஓகேங்களா? அதை எப்படி தடுக்க முடியும் உங்களால? சரி, அவங்க லத்தி பிடிக்க கூடாதான். ஓகேங்களா? தெரியல சார், சொன்னாங்க. அவங்க தன்னிச்சையாக யாரோ ஒரு குற்றவாளிகள் மேலேயும் தன்னிச்சையாக எஃப்ஐஆர் போட முடியாதான். அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதான். ஒரு நல்ல விஷயம். விஐபிகளுக்கு பந்தோபஸ்துக்கு அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க, வாய்மொழி உத்தரவு. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதே மாதிரி மேலதிகாரிகளுக்கு வீட்டு பணிக்கு அவங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லது. ஆனால் நைட்டு 12 மணி வரையும் அந்த குழந்தைங்க ரோட்ல திரிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டா சிங்கப்பெண் 24 hours இருக்கணும் சார். வெயிங்க சார், தப்பு கிடையாது சார். அவங்களுக்கான அதிகாரம் என்ன? அவங்களுக்கான ஆயுதம் என்ன? ஒரு 4 பேர் வேற அந்த என்ன ஆயுதம்? எந்த குடிகாரனுக்கும் அது சிங்கப்பெண் அது பின்னாடி எழுதுனா தெரியுமா? ஒரு அன்னைக்கு பாக்குறேன் ஒரு காணொலி, ஹாய் சிங்கப்பெண் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 2 இருக்கும்போது ஸ்கூட்டில, காலில் ஷூ கிடையாது, தலையில கேப் கிடையாது, ஹெல்மெட் கிடையாது. அது ஒரு ஸ்டைல ஆள் பாத்தீங்கன்னா தொடப்பூச்சி மாதிரி கிடக்கு. சிங்கப்பெண்ணா அந்த சிங்கம்ன்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அது கம்பீரமா இருக்க தேவையில்லையா? சொல்லுங்க சார். முதல்ல நம்மளுடைய ஆணோ பெண்ணோ உடல் மொழிக்கு ஏற்றத்தான் உடை அலங்காரமே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு போலீஸ் போர்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். மிலிட்டரி எல்லாம் பாருங்க, ஸ்பெஷல் கமாண்டோ தம்பி விஜய்க்கு இசட் கேட்டகரி போலீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? தொப்பியமா இருக்காங்க இல்ல தொடப்பூச்சி மாதிரி யாருன்னா இருக்காங்களா? ஆள் இல்ல, 7 அடி உயரத்துல இல்ல, பார்க்கும் போது ஒரு பயம் இல்ல, ஒரு பதறது இல்ல, ஒரு அடி தள்ளி நிக்கணும்னு தோணல. நீங்க தான் யாரையும் நம்பாம ஒரு மலையாளி இந்த சகப்பமா 8 அடி உயரத்துல ஒரு செக்யூரிட்டியை வச்சுக்கினே இருக்கீங்க. போலீஸே நம்பல, மத்திய அரசு படையும் நம்பல. விஜய்க்கு சொன்னா புரியாது, கேட்டா என்னுடைய பர்சனல் பாடி கேட் அப்படிங்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பர்சனல் பாடி கேட் வச்சிருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல சாமி, நீங்க சொல்லுங்க, ஜனங்க சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு, நான் காவல்துறையை நான் கேட்கிறேன். இந்த போலீஸ் எஸ்கார்ட்ல அந்த கான்வேயில பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அந்த கம்பி, ஒரு இனோவா கார்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பி, அதுல தொங்கிக்கின்னு வராங்க. சார், நான் கார்ல தொங்கிக்கிட்டு போலாமா? இந்த தேவர் ஜெயந்தி, அம்பேத்கர் ஜெயந்தி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை போடும்போது நம்ம பயில அப்படி கார்ல தொங்கிக்கிட்டு சவுண்டு போட்டு போறாங்க. தப்புன்றீங்க. கார்ல தொங்கிட்டு போக கூடாதுங்கிறீங்க. நீங்க என்ன லட்சணத்துக்கு, எந்த அடிப்படையில, எந்த போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில பாதுகாப்பு கொடுக்கறன்ற பேர்ல நீங்க ஆண்டாண்டு காலமா தொங்கி
தொங்கின்னு போறீங்க? அதுல ஒருத்தன் காவல்துறை தம்பி ஒருத்தர் சின்ன வயசுக்கேன் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது, சாரிப்பா, தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது மரியாதை குறைவா நினைச்சிட போறீங்க. பாதுகாப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளையாண்ட கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை அதே வண்டியில மண்டையில இடையில ஏறி செத்து போயிருந்தா விஜய்க்கு தான் கொலை கேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? விஜய் மேலதான் கொலை கேஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா டிஜிபி மேல கொலை கேஸ் ஆயிருக்கும். எப்படி தப்பிப்பீங்க? மனித உரிமை ஆணையம் கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி சார் பதில் சொல்வீங்க? போக்குவரத்து விதி சட்டத்தின்படி நீங்க காரை தூங்கிட்டு போலாமா? நான் போக்குவரத்து சட்டத்தின்படி நீங்க எக்ஸ்ட்ரா கம்பி எல்லாம் ஒரு வண்டியில எக்ஸ்ட்ரா மாட்டி ஈட்டி வச்சுக்கிட்டு நீங்க ரேடர் வச்சிருக்கீங்க, அதை வச்சிருக்கீங்க, ஆண்டனா வச்சிருக்கீங்க, அது ஓகே, பாதுகாப்பு கருதி வச்சிருக்கீங்க. நான் அதெல்லாம் கேட்கல சார். இன்னும் 2 கார் கூட வச்சுங்க சார், தப்பே இல்லை சார். இன்னும் 100 போலீஸ் கூட வச்சுங்க சார். என்ன வெங்காயத்துக்கு தொங்கின்னு போறீங்க? அந்த ஒரு தம்பியாண்ட விழுந்தான் சார், ஊடகமே பார்த்தது. ஆனா எவனும் கேள்வி கேட்கல. இது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்துல இருந்தே இருக்கு. அதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்துல கிடையாது. காமராஜர் சைரன் வச்சுட்டு வந்தால என்னடா செத்த வண்டி ஆம்புலன்ஸ் ஒயின்னு கத்திட்டு வரீங்க, வெளில போங்கடான்னு அந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி வந்த எம்ஜிஆர் அதை யூஸ் பண்ணல, கலைஞரும் அதிகமாக யூஸ் பண்ணல. ஒரு கட்டத்துல ஜெயலலிதா யூஸ் பண்ண காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வம், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு விஜய். இன்னைக்கு இவ்வளவு இடத்துல இந்த சின்ன விபத்து எதுவுமே நடக்கல. விஜய் பாதுகாப்பு கொடுக்கிற இந்த சமயத்துல ஒரு காவலர் விழுந்தது தான் நம்மளுடைய ஊடக பார்வையில இதை நெஞ்ச பதற வச்சிருச்சு. ஓகேங்களா? நான் திரும்ப விஜய்க்கு சொல்றேன், தமிழக டிஜிபிக்கு வன்மையா இந்த பதிவு மூலம் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன். நீங்க பாதுகாப்பு கொடுங்க சார், தப்பே கிடையாது சார், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் ஏன் அண்ணன் தம்பி என்னுடைய காவலர்கள், ஓகேங்களா, என்னுடைய முதலமைச்சர் அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா எனக்கு பிடிக்காதவரா கூட இருக்கலாம், பிடிச்சவரா கூட இருக்கலாம், அது தேவையில்லை. என்னுடைய மக்களுக்கு என்னுடைய முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது ஏன் அந்த காவலருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறத என்னுடைய கேள்வி. தொங்கிங்க ஏன் சார் போகணும்? கூட 100 போலீஸ் போடுங்க சார். வண்டியில தொங்கிட்டு போற கலாச்சாரமே வேணாம் சார், தப்பு சார் அது. நீங்க தொங்கிட்டு போறீங்க, உங்களை பார்த்துட்டு ஒரு கட்சி ஒரு வண்டி ஓப்பனா சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வண்டி எஸ்கார்டும் போட்டிருக்கான் பிரைவேட் வண்டியில. அதுல அதே மாதிரி பாடி கார்டு அந்த கம்பியை தொங்க வச்சுக்கிட்டு இருக்கான் எஸ்கார்டு. நீங்க பாத்துல திருமாவளவன் போயிட்டு இருக்காரு, சைட்ல 2 பேர் தொங்கிட்டு போறாங்க. போலீஸ்காரன் கிடையாது, அவன் கட்சி தொண்டர். நாளைக்கு எப்படி கேட்பீங்க? உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? சட்ட பிரகாரம் தொங்கிட்டு போறது தப்பு, நீ எப்படி தொங்கிட்டு போலாம்? நான் கேட்கிறேன், டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல நான் நாளைக்கு தூங்கிட்டு இப்படி போனானா என் மேல் வழக்கு பதிவீங்களா, பதிய மாட்டீங்களா? தப்பு. காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவருக்குமே இந்த ஊடகம் மூலியமாக என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக் கொடுக்கேன். இந்த கான்வாயில நான் திரும்ப சொல்றேன், இந்த ஊடகம் நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேர பொழுதில் இருந்து ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பட்சத்துல ஒரு காவலர் ரன்னிங் போர்ட்ல இருந்து கீழே விழுந்தாரு. நல்ல வேலையாக அவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. உன்னிப்பா நீங்க கவனிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி நடக்காத வண்ணம் காவலர்களுக்கு, முக்கியமா சிங்க பெண்களுக்கு என்ன பணி அப்படின்றத தயவு செஞ்சு அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு பணியை தயவு செஞ்சு ஒதுக்கி கொடுங்க. ஓகேங்களா? நாளைக்கு அவங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காவலர்களை கூப்பிடும் அவல நிலை தான் இருக்கு. ரொம்ப கவலமா இருக்கு. 2வது, அந்த உடுப்பு நல்லா இல்லை, அவர்களுக்கான உடுப்பு நல்லா இல்லை. தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயத்த மாத்துங்க. அட்லீஸ்ட் கேப்பை மாத்துங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கான பேட்ஜ் என்னன்றத பாருங்க. லைனா நிக்க வச்சு பாருங்க சார், நிக்க வச்சு பாருங்க. உங்களுடைய காவலர்கள் பார்வை பொதுமக்களை கூப்பிட்டு வந்து பாருங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. பாருங்க, எல்லாரும் வாட்ச்மேன் மாதிரியே இருப்பாங்க. அவர்களுக்கான உடை அழகை தயவு செஞ்சு, தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான உடை, அப்படி நேர்த்தியான உடை, நின்று பார்த்தாலே அப்படியே ஒரு ஆவேசம் தோணும். ஓகேங்களா? நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நேர்கொண்டு பேச தோணும். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உடை அழகு பாத்தீங்கன்னா சரியல்ல. சிங்கப்பெண் மட்டும் பின்னாடி அழகா எழுதியிருக்கீங்களே தவிர அது நல்லாதான் தெரியல. காவலர்களுக்கு தயவு செஞ்சு உடை விஷயத்தில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். தயவு செஞ்சு சொல்றேன், அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலும் 2 மடங்கான கவனத்தை தயவு செஞ்சு. நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? கொடுக்காம தான் போங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்கான
பணி நேர பாதுகாப்பு, நம்ம வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு கிடையவே கிடையாது. ஏதோ சட்டம் போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. வாய்மொழி உத்தரவாமே ஒரு காவலர் சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார். அக்யூஸ்டுங்களை பிடிச்சிங்கன்னா கையையே வைக்கக்கூடாது, பாலியல் பிரச்சனைனா கூட அவன் மேல கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவு மேலதிகாரிகள் போட்டதா ஒரு காவலர் சொல்லி நான் கேட்டேன். ஐயா, அது உண்மையாக இருந்தால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு வடநாட்டுல இருந்து வந்து 3 வயசுக்கு ஒரு குழந்தைய கற்பழிச்சு விட்டு அசால்ட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அவனை விட்டீங்க. அதே கும்மிடிப்பூண்டி ரெட்டில்ஸ் ஏரியாவில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு, ஓகேங்களா, 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு இங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல பரோட்டா சுடுறவன் ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போய் ஆந்திரால ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டான். நம்ம போலீஸ் தான் போய் விரட்டி பிடிச்சது. அவனுடைய நிலையும் இன்னைக்கு என்னன்னு தெரியாது. அதை நான் தயவு செஞ்சு சொல்றேன், இதுதான் டைம் டேபிள், இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதுதான் சட்ட அமைப்பு அப்படின்னு ஒரு கட்டத்துல ஜெயலலிதா ஆட்சி பீரியட்ல இருந்தது சார். இப்ப கிடையாது. காவலர்கள் இன்னும் யாரோ ஒருத்தர் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு தான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு நிலையிலிருந்து வெளியில வாங்க, தன்னிச்சையா செயல்படுங்க. தமிழக மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க.